ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹனாஸ் உலகம். ஹனாஸ் உலகத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் பருப்பு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த பருப்பு கறி ரெசிபியை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. துவரம் பருப்பு, வெங்காயம், நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோவான தேங்காய் ஜீரகம், தக்காளி, உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், பூண்டு. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் 4 பல் பூண்டை தோலோடு தட்டி வச்சுருக்கேன். கடுகு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை. நீங்கள் பூசணிக்காய் வேணால் எடுத்துக்கலாம், நான் பூசணிக்காய் எதுவும் ஆட் பண்ணல. குக்கரில் பருப்பை கழுவி தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி எதுவும் போட போகிறதில்ல, அதனால் பெரிய தக்காளியாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நான் வச்சுருக்க குட்டி ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் போதும். இது கூட நம்ம வேறு எந்த மிளகாத்தூளும் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டோன்னா நமக்கு பருப்பு சீக்கிரமாக வெந்து வந்துடும். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஹீரோவை போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம ஹீரோ அரைச்சிட்டு வந்தாச்சு, விசிலும் வந்தாச்சு. ஸ்டீம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கும் போது நம்ம ஹீரோவை கொட்டி 3 கப் தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா 3 கப் போதும், திக்காக வேணும்னா 2 கப் தண்ணி போதும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. தாளிப்பு எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் சூடானோடனே கடுகு, நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் போட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த தாளிப்பு சூப்பராக இருக்கும். எந்த சட்னி தாளித்தாலும் இந்த மாதிரி தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால ஜீரணம் ஆகிடும் சட்டுன்னு. 1 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்க பருப்பில் நம்ம தாளிப்பை கொட்டிடலாம். தாளிப்பு கொட்டி 1 நிமிஷம் கொதிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். டடா, நம்மளோட கேரளா ஸ்டைல் பருப்பு கறி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட் ஃபார் மீ. குட் ஃபுட், குட் மூட். தேங்க்யூ, பாய்.